Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வஞ்சரம் மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு லெமனை புழிஞ்சிக்கோங்க. நம்ம இதுக்கு லெமன் ஒண்டி தான் சேர்க்குறோம், புளி எதுவும் சேர்க்கலை. லெமனை புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நமக்கே தெரியும் மீனில் எப்படி இருந்தால் ஒட்டுன்ட்டு, அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம மீனில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ மீனில் 2 பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு, எல்லா மீன்லையும் தேய்ச்சிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஊறிச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தவை வச்சுட்டு எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம லைட்டாக அந்த மீனெல்லாம் நகட்டி விடலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அடியில் ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக நகட்டி விடுங்க. இப்போது ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அதையும் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சுவையான வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.